Taste the Daily. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே காட்டு யானை மற்றும் பன்றிகளால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆலாந்துறை அடுத்த செம்மேடு முட்டத்து வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சோளப்பயிர்களை காட்டு யானை மற்றும் காட்டு பன்றிகள் நாள்தோறும் சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எனவே காட்டு யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திரைப்பட பாணியில் இரிடியம் என்று கூறி 9,50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் ஜெயக்குமார் தேனியைச் சேர்ந்த குமார் என்பவர் கூறியதை உண்மை என்று நம்பி அவரிடம் இரிடியம் வாங்க 9,50,000 ரூபாய் கொடுத்துள்ளார். பதிலுக்கு குமார் இரிடியம் என கூறி கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பித்தளை செம்பை கொடுத்து ஏமாற்றியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் குமார், ராஜேஷ் என்ற இருவரை தேடி வருகின்றனர். இதை அறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றாலே ஏய்த்து பிழைப்பவர்களுக்கு கொண்டாட்டம்தானே என ஆவேசப்படுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே உள்ளது நரிக்கன் வயல் கிராமம். இந்த கிராமத்தின் அருகில் உள்ள கோவிந்தமங்கலம் மூலவயல் கண்மாயில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் வெள்ள நீர் இந்த கிராமத்திற்குள் செல்லும் வகையில் திறக்கப்படுகிறது. இதனால் நரிக்கன் வயல் கிராமம் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க பல முறை மனு அளித்தும் திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது எங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைக்காம பார்க்குறோம். எங்களுக்கு இந்த வாழ்வாரமே சுத்தமாக போயிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் விவசாயம் முக்கியமான தொழில். எங்களுக்கு அது சுத்தம் எல்லாம் பாதிச்சிருச்சு. வேறு வழியே இல்லை. அதனால இங்கே போராட்டம் பண்ணுறோம். எங்களோட ரேஷன் கார்டு எல்லாத்தையும் இங்கே ஒப்படைச்சு தான் வந்திருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் தனது மகனை சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாக மாணவனின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். செந்தில்குமார் என்பவர் அளித்த மனுவில் நெய்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் தனது மகன் ஆதித்யாவை மாற்று சமூகத்தை சேர்ந்த மாணவன் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பள்ளிகளும் சாதிய பாகுபாடுகள் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் விலை உயர்ந்த பைக்கை திருடி காதலியுடன் சுற்றித் திரியும் நபர் குறித்து வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி செங்கல்பட்டு ரயில் நிலைய வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்ட வாகனம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திருட்டு பைக்கில் அதே பகுதியில் பைக் திருடிய நபர் தனது காதலியுடன் பைக்கில் ஊர் சுற்றியுள்ளார். இதை நேரில் பார்த்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் அதை வீடியோ எடுத்து காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவலர்கள் மேற்கொள்ளும் வாகன பரிசோதனையின் லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.